எஸ். ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம படிச்ச மாதிரி தான் ஓகேவா. ப்ராபப்ளி அவங்க என்ன கேட்டாங்க, அதுக்கு என்ன ஒரு ரிவிஷன் வேணுமா? ரிவிஷன் என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பேஜஸ் தான் போயிருக்கும், ஒன்றும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியணும் அப்படின்னா, ஆடிட்டிங் அப்படிங்கிறதுல வில் கோ வித் திஸ். நோ, இஸ் இட் விசிபிள்மா? ஜேர்னல் விசிபிளா இருக்காடா எல்லாருக்கும்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிடா. ஓகே 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 பக்கா. இப்போ என்னன்னா நீங்க என்ன நீங்க வச்சுக்கணும், இது ஸ்ட்ராட்டஜிக் பட்ஜெட். கம் வித் திஸ். ஸோ நம்ம ரிவிஷன், ஸ்மால் ரிவிஷன் என்னன்னா, காலையில் நம்ம பார்த்தது வந்து ஆடிட் அப்படிங்கிறது ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். 3 பேர் இருக்காங்க, இல்ல 3 பார்ட்டி இருக்காங்க. பார்ட்டி நம்பர் 1 பப்ளிக் கம்பெனி, பார்ட்டி நம்பர் 2 இதாவது கம்பெனி, எந்த கம்பெனி நீங்க வந்து ஆடிட் பண்ண போறீங்களோ அவங்க, ஷேர் ஹோல்டர்ஸ், அண்ட் தென் இந்த சைடு ஆடிட்டர். ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ண போறது யார் அப்படின்னு கேட்டா ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்க ஆடிட் பண்ண உள்ள போறீங்க. ஸோ நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது கம்பெனிக்குள்ள போய் அங்க ஆடிட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு யாரோட கோஆபரேஷன் தேவைன்னா, பப்ளிக் கம்பெனியோட கோஆபரேஷன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இந்த கம்பெனி ஹேஸ் டு பி வெரி 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 கோஆபரேட்டிவ். அங்க ஒரு மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட், அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாதான் உங்களால அந்த ஆடிட்டை நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வைப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல நீங்க ஆடிட்டரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, ஆடிட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஒப்பீனியனை ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல அவர் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். சப்மிஷன் யார்கிட்ட கொடுக்கணும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க அவரை. அதனால ஜென்ரலாவே என்னன்னு சொல்லுவோம்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேர் என்னன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு பேர். ஓகே. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் என்னதான் வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியா இருந்தாலும் அவங்களால பிசினஸ்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த கம்பெனியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா. சோ அந்த கம்பெனி அப்படிங்கிறது யாருங்க? the company is nobody but he is the entity. அந்த என்டிட்டி தான், அந்த மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்படுத்திக்கும் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆடிட் நம்ம பண்ணும்பொழுது அந்த ஆடிட் நம்ம பண்றது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, யாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது இருக்கணும்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அதன்படி தான் அது ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். அப்ப ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வித் கம்பெனிஸ் ஆக்ட், அப்படி இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். எதன்படி நம்ம பிரசன்ட் பண்ணணுமோ, எதன் அடிப்படையில நம்ம பிரசன்ட் பண்ணணுமோ, எதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணுமோ அதுக்கு பேரு எஃப்ஆர்எஃப்னு சொல்லுவோம். சரியா. அடுத்தது ரிவிஷன் தான். இது எல்லாமே அந்த ஒரு பொண்ணுக்காக. ஓகேவா. சோ தட் நோபடி ஷுட் ஃபீல் லெஃப்ட் அவுட். அதனால இப்ப அடுத்தது வந்து என்னன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரிஜினல் புக் என்ட்ரி, ஜேர்னல், லெட்ஜர், சப்சிடரி புக், செகண்டரி புக், அந்த புக், இந்த புக் எல்லாம் சேர்த்து ஒரிஜினல் புக்ஸ். இதுக்கு பேர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், P&L அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நீங்க போட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பேரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஃபினான்ஷியல் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸையும் சேர்த்தீங்கன்னா என்டையரா சேர்த்தா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஆடிட்டிவ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பிளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்த்து சொல்ற ஒரு டெர்மினாலஜி. ஓகேவா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பிசினஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம். ஆனா எல்லாமே கிரெடிட் சேல்ஸா இருந்துச்சுன்னா கேஷே கையில இருக்காது. அப்ப ப்ராஃபிட் 1 கோடி, ஆனா கேஷ் கையில 1 லட்சம் தான் இருக்கும். ஏன் 1 லட்சம் இருக்கு, எங்க போச்சு, ஏது போச்சுன்னு கேஷ் எப்படி வெளில போகுது, எப்படி உள்ள வருது, அந்த என்டையர் டீலிங்ஸ் பாக்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும். தட் இஸ் கால்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவருடைய பொறுப்பு என்னடினா, ஃபர்ஸ்ட் ஆடிட் பண்ணணும், அதை கரெக்டா பண்ணணும், இண்டிபெண்டா பண்ணணும், யாருக்கும் அடி பணிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டா அவர் இண்டிபெண்டா பண்ணணும். நம்பர் 2, ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை அவர் வடிவமைக்கணும். அந்த ஆடிட் ரிப்போர்ட்டினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கணும்னா, SA 700 நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்லாம் இருக்கு. இதன்படி தான் ரிப்போர்ட் இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அதன்படி உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அது நீங்க என்னத்தை தெரிவிக்கணும், வாட் ஷுட் யூ இன்ஃபார்ம் தெம், யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க அங்க சொல்லணும். அந்த ஒப்பீனியனை எப்படி வந்து நீங்க வேர்ட் பண்ணணும், என்னமா எப்படி நீங்க உங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கலாம்ன்றதுலாம் SA 700ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஆடிட் பண்ணணும், ரிப்போர்ட்டை
கொடுக்கணும். இஷ்யூ த ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணணும். அதுல ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும். நம்பர் 3, நம்ம கொடுத்த ரிப்போர்ட் ஆடிட் ஒப்பீனியனை நம்ம எழுதி கொடுத்துருக்கோம் ரிப்போர்ட்ல, அந்த ரிப்போர்ட் போய் ஷேர் ஹோல்டர்ஸ் ரீச் ஆகுதா, நம்ம கம்யூனிகேட் யுவர் ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் யுவர் ஆடிட் ஒப்பீனியன் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். இது மூணுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்படின்னு கேக்குறோம். ஏன்னா நம்மள வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மீனிங் ஆஃப் தி ஆடிட். ஆடிட் என்னன்றது மீனிங் பார்த்தோம். அப்ப நம்ம என்ன படிச்சோம்? ஆடிட் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு படிச்சோம்ல. I'll show you the PDF so that உங்களுக்கு ஈஸியா புரியும். Audit is an independent examination. Audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, irrespective of its legal, I mean irrespective of size or legal form. அது எந்த சைஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல என்ன லீகல் ஃபார்மேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, விச் மீன்ஸ் அது பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம், ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், இல்ல என்ஜிஓவா இருக்கலாம், ட்ரஸ்டா இருக்கலாம், சேரிட்டியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆடிட் இஸ் அப்ளிகபிள். அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க பண்ணிக்கலாம், ஆடிட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, irrespective of the size or legal structure. When such an examination எப்படி பண்ணணும், எந்த மோட்டிவ்ல பண்ணணும், when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. நீங்க ஆடிட் பண்றதுடைய முழு பலன் எப்ப கிடைக்கும்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் அப்பதான் கிடைக்கும். அப்ப when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கோம்? இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் என்ன, அதுல இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். என்னென்ன வேர்ட்ஸ்? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன், ஓகேவா, சபார்டினேட், wishes and directions of the person, அதுக்கப்புறம் independent of the entity, independent of the appointing authority, அதுக்கப்புறம் here you have the word called as influence. யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே நம்ம இருக்கக்கூடாது, யாருக்கும் அடி பண்ணிந்து சபார்டினேட்டாக இருக்கக்கூடாது, நம்மளோட ஒப்பீனியன் அப்ஜெக்டிவா இருக்கணும், சப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. சப்ஜெக்டிவ்னா ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, அந்த மாதிரி, அது சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா கரெக்டானதை மட்டும் செய்யணும், நேர்த்தியா செய்யணும், பெர்ஃபெக்டா, இப்படி எப்படி டீவியேட் ஆகக்கூடாது, கரெக்டா இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ஜெக்டிவ். சோ நீங்க உங்களோட ஆடிட் அப்படிங்கிறது இண்டிபெண்டா அப்ஜெக்டிவா இருக்கணும், எந்த பயஸும் இருக்கக்கூடாது. பயஸ் மீன்ஸ் இவங்களுக்கு சாதகமா செஞ்சு கொடுக்கலாமா, அவங்களுக்கு சாதகமா செஞ்சு கொடுத்தா கமிஷன் கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுல முடிச்சுட்டுமா? அது நான் சொன்ன மாதிரி நீங்க என்ஜிஓக்கு ஆடிட் பண்ணலாம், ஓகேவா, ட்ரஸ்ட்டுக்கு ஆடிட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் ஆடிட் பண்ணலாம். அது ஸ்மாலா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், லார்ஜா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம், ட்ரஸ்டா இருக்கலாம், என்ஜிஓவா இருக்கலாம், இல்ல ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், யாருக்கு வேணா நீங்க ஆடிட் பண்ணலாம். ஓகே, இது ஒண்ணு. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்தோம் இல்லையா, கரெக்டா இங்கதான் நின்னோம் நம்ம. So understand that. இதுல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பண்ணணும்? What is the understanding that is required here? Understand that the preparation and presentation of financial statements யாருடைய பொறுப்பு? மேனேஜ்மெண்டோட பொறுப்பு. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றவங்க தினம் வந்து பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்க முடியாது, அவனுக்கு பொழப்பு இருக்கு. பொழப்ப விட்டுட்டு போய் ரிலையன்ஸ் ஒழுங்கா ரன் பண்றானா, நான் வந்து ரிலையன்ஸ்ல ஷேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதானில ஷேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் போய் நின்னு பாக்குறேன், உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ற, அங்கதான் உன்னால போய் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ணாதான் பூவா சேலரி எல்லாமே. உன் வேலையை நீ பாரு, அவன் வேலையை அவன் பார்ப்பான். அப்ப அவன் வேலை யார் பாக்குறது? என்டிட்டி தான் உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அவங்க தீர்க்கமா கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆடிட்டருக்கு கொடுத்துருவாங்க. அப்ப பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய financial statements and financial information சொல்லக்கூடிய books of accounts இருக்கலாம், இல்ல financial statements இருக்கலாம், இது prepare பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. Understand that the preparation and presentation of financial statements of an entity is the responsibility of the management of the entity. இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான கீவேர்டு உங்களுக்கு என்னன்னு நீங்க படிக்கணும் தெரியுமா? மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். MANAGEMENT, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ங்கிறது யாரு? அந்த கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட், ஓகேவா, அந்த கம்பெனியை வழி நடத்தக்கூடியவங்க. ஓகே, தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா TCWG அப்படின்னு சொல்லுவோம். TCWG யார்? இந்த TCWG those charged with governance. யார் இந்த those charged with governance பாத்தீங்கன்னா
ஜென்ரலா பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட் கிட்ட தான்ப்பா இருக்கும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட்டையே ஓவர்சி பண்ணக்கூடிய அத்தாரிட்டி சில பேருக்கு இருக்கும், ஒரு 4 பேருக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த ரிலையன்ஸ் ஜியோ இருக்குல்ல, அந்த ஜியோ சினிமான்னு இருக்குல்ல, ஜியோ சினிமா அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அப்புறம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இருந்தது. இந்த 2 கம்பெனி சேர்ந்து இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஜியோ ஸ்டார் அப்படின்னு ஆயிடுச்சு, கம்பெனியா மாறிடுச்சு. ஜியோ ஸ்டார்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதாவது ஜியோ சினிமாவும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜியோ ஸ்டார் அப்படின்னு மாறிட்டாங்க. இதுல சேர் பர்சன் யாருன்னு நினைக்கிறீங்க? நீதா அம்பானி. நீதா அம்பானிக்கு அப்படியே எல்லாம் தெரியுமா பிசினஸ் பத்தி ரன் பண்றதுக்கோ? அவங்க ஒரு சேர் பர்சன், அவ்வளவுதான். நான் பணம் போட்டிருக்கேன், நான் இங்க இருப்பேன், அதான் சேர் பர்சன். ஓகே. ஆனா பிசினஸோட இன் அண்ட் அவுட் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கணும்ல. அப்போ அவங்கள வந்து வைஸ் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், போர்ட் டைரக்டர்ஸ், அவங்க எக்ஸிக்யூட்டிவ், அது இது லொட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்டிட்டில வேலை பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு அவங்கள நிர்வாகம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ், நிர்வாகம் பண்றது. ஹவு டு யூ கவர்ன் தெம்? அவங்களை எப்படி நீங்க ப்ராப்பரா கவர்ன் பண்றீங்களா அது. அப்ப தோஸ் சார்ஜ்ட் வித் கவர்னன்ஸ் அப்படிங்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேல். மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் காலையில 9 மணிக்கு இவங்க வந்துருவாங்க ஆபீஸ்க்கு. மேனேஜ்மெண்ட்னா தினம் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் வந்துருவாங்க. கவர்னன்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஒரு வேர்ட், இந்த வேர்ட் will definitely come across. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? இதுல என்ன சொல்றாங்க? in doing so auditor என்ன பண்ணணும்னா, he should make sure that the financial statements would not miss, தவறாக வழி நடத்துதல்னு அர்த்தம். அப்ப financial statements should not mislead anybody. அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? ஆடிட்டர் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா பிகாஸ் ஆடிட்டர் தான் ஒப்பீனியன் கொடுக்குறாரு financial statements are presenting true and fair view அப்படின்னு. சொல்லுங்க. any doubt? லாஸ்ட் 3 minutes ஆடியோ வந்து பிரேக் ஆகி கேக்குது. எதுவுமே கேட்கல மேம். ஓ, பிரேக் ஆயிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம். கேட்கலையா? ஒரே நிமிஷம், நான் ரிப்பீட் பண்றேன்ப்பா. ஒரே நிமிஷம். வெயிட் a second. ஓகே. சோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, TCWGன்னு ஒரு ஹெட் இருக்காங்க. வந்து டு தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ். இந்த தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் யார் அப்படின்னா, தினாலும் வேலைக்கு வர மாட்டாங்க, எல்லா நாளும் வேலைக்கெல்லாம் வர மாட்டாங்க, எப்பயாவது வருவாங்க. வரும்போது அவங்க கீழே இருக்கிறவங்க கரெக்டா வேலை பாக்குறாங்களான்னு பாப்பாங்க. சோ 2 பேர் இருப்பாங்க, 2 டீம் இருக்கும். ஒரு டீமுக்கு பேர் வந்து மேனேஜ்மெண்ட்னு பேர். அவங்க டெய்லி காலையில 9 o'clock வந்துருவாங்க, வந்து பிசினஸ் பாப்பாங்க, ரன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சரியா? பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேனேஜ்மெண்ட்ங்கிறவங்க தினசரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே டு டே ஆபரேஷன்ஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ், மார்க்கெட்டிங் என்ன பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்றது, என்ன ஏதுன்றது அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. பட் to those charged with governance, TCWG ன்னு சொல்லுவோம். those charged with governance ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த those charged with, please don't scribble anything on the screen. Okay, make sure you don't scribble anything on the screen. இப்ப என்னன்னா, தோஸ் சால ஒருத்தவங்க இருப்பாங்க. இதான் TCWGன்றவங்க. இவங்க என்டையர்லி சேர்ந்து, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அந்த என்டையர் ஆபரேஷன்ஸை பாத்துக்குவாங்க. அந்த ஆபரேஷன்ஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டா மாத்திப்பாங்க. சரியா? அடுத்தது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மேனேஜ்மெண்ட் எப்போதுமே TCWGக்கு பொறுப்பு TCWGக்கு இருக்கு. இதுக்கு நான் கொடுத்த சினிமான்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த ஜியோ சினிமான்ற கம்பெனியும் ஹாட் ஸ்டார், தட் இஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், இந்த 2 கம்பெனியும் ஒன்னா இப்ப ஜாயிண்ட் வெஞ்சர்ல வந்துட்டாங்க.
ஒன்னா ஜாயிண்ட் வெஞ்சர்ல வந்து இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா why is it not going yellow color ஜாயிண்ட் வெஞ்சர்ல வரும்போது அந்த கம்பெனியோட பேர் என்ன ஆயிடுச்சு ஜியோ சினிமா. ஜியோ சினிமா தான் அந்த கம்பெனியோட பேரே இப்போ. இப்போ இதோட சேர்பர்சன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கம்பெனியோடைய ஓனர் அம்மா நீதா அம்பானியா? ஆமா, நீதா அம்பானி தான் அதோட சேர்பர்சன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க. நீதா அம்பானி வந்து அப்படியே ஃபுல் மேனேஜ்மெண்ட்டையும் பண்ண தெரிஞ்ச ஆள்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியுமா? பிசினஸ் பத்தி தெரிஞ்சா கூட மீடியா பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியுமானா எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஓனர் பணம் போட்டதுனால அவங்களோட பேர் என்ன அப்படின்னா அவங்க ஓனர். ஸோ சேர்பர்சனா இருப்பாங்க அவங்க. அதை தாண்டி ஓகேவா, சேர்பர்சனை தாண்டி அங்க வேலை செய்யறதுக்குன்னு சர்டன் பீப்புள் ஷுட் பி தேர். மா காவ்யா எம், யூர் ரைட்டிங் ஆன் மை ஸ்கிரீன், ப்ளீஸ் டோன்ட் டூ தட். Wait a second, I'll do one thing. Just wait for a minute, okay? Okay, Dhamma. I have changed it. Okay. Now, so basically they're talking about என்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம? இங்கதான் ஜேர்னல்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா? Where is my journal? ஜேர்னல் ஒரே நிமிஷம் ஷேரிங்ல ரெண்டுமே இருக்கான்னு பார்த்து கொள்கிறேன். எஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஜியோ சினிமா அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க? தே கேம் டு ஜாயிண்ட் வெஞ்சர். அதுல அந்த சேர் பர்சனை யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நீதா அம்பானி தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் ஓனர், அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து வைஸ் சேர் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் உமேஷ் சங்கரா யாரோ ஒருத்தர். அவர் வந்து ஹி நோஸ் பெட்டர் அபவுட் மீடியா பிசினஸ். இந்த என்டையர் 100 டிவி சேனல் இருக்குமா இப்ப அந்த ஜியோ சினிமாவும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சேர்ந்தனால 100 டிவி சேனல், பயங்கரமான ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயங்கர ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகரா இருக்காங்க. இந்த என்டையர் நிறுவனத்தை வந்து மேனேஜ் பண்ணணும்னா நீதா அம்பானிக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால இருந்தாலும் அவங்க ஓனர்ன்றதுனால அவங்க சேர்பர்சனா இருப்பாங்க. அதுக்கு கீழே மற்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த டாப் லெவல்ல யோசிச்சு இன்டெலெக்சுவல் பீப்புள், திங்க் டேங்க்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் டாப்ல டிசிடபிள்யூஜில இருப்பாங்க. தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். அதுக்கு கீழே வேலையை அலோகேட் பண்ணி கொடுத்துறாங்கன்னா அந்த வேலையை செய்ய வேண்டிய பொறுப்புல மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலதான் டிசிடபிள்யூஜி. இது மட்டும் நீங்க என்ன ஞாபகம் தெரியுமா? மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும்பா. சாரி, மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட்ங்கிறவங்களுக்கு மேல டிசிடபிள்யூஜி இருப்பாங்க. இது மட்டும் நீங்க ஞாபகம் போதும். ஓகேவா? அடுத்தது வந்து we have this one. அதே மாதிரி வந்து இதுல just remember financial statements வந்து should not mislead. இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகேவா? மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுப்பா. எனி டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிசிடபிள்யூஜில வருவாங்களா இல்ல மேனேஜ்மெண்ட் கீழ டிசிடபிள்யூஜி வருவாங்களா? தான். மோஸ்ட்லி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல 2 டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கப்பா. ஒரு டைரக்டர் வந்து எப்படி இருப்பாருன்னா வேலை செஞ்சே ஆகணும். அவங்க பேர் தான் மேனேஜிங் டைரக்டர். இந்த மேனேஜிங் டைரக்டரோட வேலை என்னன்னா அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி, கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். அப்ப இந்த மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறவர் வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்துருவார். அவர் தான் எல்லா வேலையும் செய்யணும். டெய்லி ஆபரேஷன்ஸ்ல இருந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா, பர்ச்சேஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆஃப்டர் சேல்ஸ், என்னென்ன queries வருது, கம்ப்ளைண்ட்ஸ், லால ஏதாவது இருக்கா, ஏதாவது நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃபைன்ஸ் போட்டிருப்பாங்க, பெனல்ட்டி போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா வாட்ஸ்அப்க்கு வந்து ஒரு பெனல்ட்டி போயிருக்கு. 2021 பிரைவசி அக்ரிமெண்ட்ல ஏதோ அத்துமீறிட்டாங்கன்னு சொல்லி 210 கோடியோ நம்ம போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது எம்டி தான். ஆனா அவங்களையும் தாண்டி இந்த மேனேஜிங் டைரக்டர்ன்றது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சில பேர்லாம் வந்து கம்பெனிக்கே வரமாட்டாங்க, எப்பயாச்சும் தான் வருவாங்க, மீட்டிங்க்கு மட்டும் வருவாங்க, அட்டன் பண்ணிட்டு போற டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே உங்களுக்கு டைரக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்லுவாங்க, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர் நிறைய இருப்பாங்க.
எல்லா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல வருவாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? சில பேர் வருவாங்க வேலைக்கு, சில பேர் ரொம்ப ரேரா மீட்டிங்க்கு மட்டும் தான் வருவாங்க. அந்த மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம யாருக்கூடயுமே எக்ஸாக்டா ஓகே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா நீங்க இதுல சேர்ந்துருங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைரக்டர் ஒரு இடத்துல வருவாங்க. அப்ப மேனேஜிங் டைரக்டர்ன்றவர் மேனேஜ்மெண்ட்ல வந்துருவார். அதை தாண்டி எக்ஸிக்யூட்டிவ் இல்ல நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு வருவாங்க. இந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. எப்படி ஆடிட்டர் எப்படி இண்டிபெண்டன்ட்டோ அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா வந்து உட்காந்துருப்பாரு. அங்க இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கிறதுக்கு. சோ அவங்க எல்லாம் TCWG வருவாங்க. MD எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்ல வருவாங்க. அந்த மாதிரி. சோ எம்ப்ளாயீஸ் லெவல் டெய்லி டே இன் டே அவுட் பிசினஸ் பாக்குறவன் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜிங் வேலையை சரியா பண்றாங்களா இல்லையான்னு ஃபார் எக்ஸாம்பிள் CEO எல்லாம் வந்து TCWG வருவாரு. மேனேஜிங் டைரக்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்துருவாரு. சில நேரத்துல ஒரே ஆள் வந்து CEOவாவும் இருப்பாரு, MDயாவும் இருப்பாரு. அப்ப நம்மளால அவரை வந்து கிளாசிஃபை பண்ண முடியாது. சோ இப்ப என்ன ஆகும்னா இந்த TCWGங்கிறது நம்ம எதுக்காக தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? ஒரு கம்பெனிக்கு போறோம் அங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் இருப்பான், சேல்ஸ்ல ஒரு ஆள் இருப்பான், எல்லாத்தையும் என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ கேட்டு பாக்குறீங்க. சப்போஸ் நீங்க கேட்கும் போது அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க யார்கிட்ட போய் சொல்வீங்க? அப்ப அவங்களுக்கு அடுத்த லெவல் அதிகாரி கிட்ட போய் சொல்லணும்ல. அந்த மாதிரி எப்போதுமே ஒரு கம்பெனில ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கும். இவங்க TCWG இவங்க மேனேஜ்மெண்ட். சப்போஸ் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்துக்கோங்களேன். ஒரு கிராசரி ஷாப்க்கு நீங்க போய் ஒரு ஆடிட்க்கு போறீங்கன்னா கூட அங்க வேலை பாக்குறவங்க எம்ப்ளாயிஸ். அவங்க ஏதாவது சரியா பண்ணல, உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் இருப்பாருங்க. அவர் வந்து நீங்க கேட்கிற டீடைல்ஸ் அவர் கொடுக்கலனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓனர்கிட்ட போயிடலாம்ல. ஓனர் தான் இப்ப TCWG மாதிரி ஆயிடுவாங்க. இப்ப கம்பெனின்னு போது ஓனரே ஷேர் ஹோல்டர் தான். அவங்க கிட்ட நீங்க போக முடியாதுங்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த TCWGயும் மேனேஜ்மெண்ட்டும் வரதே. ஓகேவா? டவுட் கிளாரிஃபைடா? ஓகே 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 சூப்பர். இப்ப இந்த இடத்துல என்னன்னா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மிஸ்லீடிங்கா இருக்க கூடாது. அப்ப நம்ம இன்னும் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாம் நோட்ல எழுதிட்டே வந்துருங்க. இட் ஷுட் நாட் பி மிஸ்லீடிங். அது நம்ம எழுதும் போது நமக்கு என்ன தோணும்னா the financial statements should be correct, it should not be portrayed in a different way, bad way அப்பலாம் வரும். அந்த மாதிரி வார்த்தையே வரக்கூடாது. the financial statements வந்து should not be misleading. அது மட்டும் தான் இருக்கணும் வார்த்தை. மிஸ்லீடிங்ன்ற வேர்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே எல்லோ கலர்ல மார்க் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் உங்களோட புக்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதைத்தான் உங்கள் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டும். ஓகேவா? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்றது உங்க ஜர்னல் என்ட்ரி லெட்ஜர். அதை பார்த்து தான் நீங்க ட்ரையல் பேலன்ஸும் பேலன்ஸ் ஷீட்டும் ரெடி பண்றீங்க. அப்போ உங்களோட ஜர்னல் என்ட்ரில என்ன இருக்கோ அதுதான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வரணும். உங்களோட ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரில என்ன இருக்கோ நல்லா ஞாபகம், உங்களோட ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரில என்ன இருக்கோ அதுதான் உங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வரணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த புக்ல என்ட்ரி போடுறீங்களா, இந்த இதான் வந்து ஜர்னல் என்ட்ரி போடுறீங்கன்னா அந்த ஜர்னல் என்ட்ரியை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேஷ் ரிசீவ்டு நீங்க போடுறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு ரெசீட் வந்து நீங்க இஷ்யூ பண்ணிருக்கணும். அந்த ரெசீட்டை அட்டாச் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த கேஷ் ரிசீவ்டுன்ற ஜர்னலை நீங்க என்டர் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க ஜர்னலைஸ் பண்ணும் பொழுதே அந்த ஜர்னல் என்ட்ரிக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னவோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட தான் நீங்க என்டர் பண்ணணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம பண்ணக்கூடாது. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நீங்க பண்ணும்பொழுது அதுக்கு போதுமான அளவுக்கு அடிக்குவேட்லி, ஓகேவா, இது எழுதிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு, போதுமான அளவு, அடிக்குவேட்லி. இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அடிக்குவேட்டான நமக்கு என்ன வேணும், அடிக்குவேட்லி சப்போர்ட்டட் பை சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ். சஃபிஷியன்சி அப்புறம் அப்ராப்ரியேட்னஸ்னு 2 வார்த்தை இருக்கு. அதை நான் இப்ப அப்படியே சொல்லி கொடுத்துடுறேன். சஃபிஷியன்சி அண்ட் அப்ராப்ரியேட்னஸ் என்ன தெரியுமா? சஃபிஷியன்சி ஆஃப் எவிடன்ஸ்னா ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ண போவார். ஓகேவா? ஒரு 100 டிரான்சாக்ஷன் பாக்குறாங்க. அப்ப எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தா இந்த கம்பெனி கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியும். அப்ப குவான்டிட்டி, ஹவு மெனி குவான்டிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வுட் யூ லைக் டு செக் to confirm that the management has run the என்ன சொல்றது, financial statements has been prepared and presented in all fair respect. கரெக்டா financial reporting framework படி தான் ரெடி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்? எப்ப நீங்க பெர்சுவேட் ஆவீங்க, சூப்பர் பா எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு எப்ப நீங்க பெர்சுவேட் ஆவீங்க? பெர்சுவேஷன்னா எப்ப நீங்க ஒரு தீர்க்கமான ஒரு ஓகேப்பா அப்படின்னு ஒரு எப்ப நீங்க வந்து ஓகேன்னு உட்காருவீங்க? போதுமான அளவு டிரான்சாக்ஷன்ஸ் செக் பண்ண பிற்பாடு தான் உட்கார முடியும். சரியா? அதனாலதான் ஒரு எவிடன்ஸ் வந்து சஃபிஷியன்டா இருக்கணும். போதுமான அளவு எவிடன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். போதுமான அளவுக்கு, அடிக்குவேட்டான அளவுக்கு இல்ல சஃபிஷியன்டான அளவுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் வரணும். அந்த எவிடன்ஸ் அப்ராப்ரியேட்டா இருக்கணும். ஐ வில் டெல் யூ வாட். இப்போ குடவுன்ல வந்து இன்வென்டரி நிறைய இருக்குப்பா. குடவுன்ல இன்வென்டரி நிறைய இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இன்வென்டரி அந்த இடத்துல இருக்கா இல்லையானே டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டவுட்டுக்கு பேர் என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு அசர்ஷன். இதுல நீங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கலாம். ஒரே நாள்ல போட்டு டம்ப் பண்ணாதீங்க.
உங்களுக்கு ஒரு டவுட் வருது. இந்த அப்ராப்ரியேட்னஸ்க்காக நான் சொல்றேன். ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது போதுமான அளவுக்குன்னு போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே 40 எவிடன்ஸ் 50 எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம்னா அது போதுமான எவிடன்ஸ். ஓகே வி ஹேவ் காட் லாட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், எவிடன்ஸ் அப்படிங்கிறது குவான்டிட்டியில நம்மளால ஈஸியா பண்ண முடியும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த எவிடன்ஸ் நமக்கு ஏத்த மாதிரி எவிடன்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்குதான் இப்ப நான் சொல்ல போற எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்வென்ட்ரிய செக் பண்ண போறீங்க. இன்வென்ட்ரி உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, நிஜமாவே இப்படி ஒரு வேர் ஹவுஸ் அவனுக்கு இருக்கா? அந்த வேர் ஹவுஸ்ல நிஜமாவே 1000 மூட்டை அரிசி வச்சிருக்கானான்னு உனக்கு ஒரு டவுட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களோட டவுட் என்னன்னா, அது இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு டவுட். புரியுதா? அந்த டைம்ல உங்ககிட்ட 2 எவிடன்ஸ் வருது. எவிடன்ஸ் நம்பர் 1, நீங்க அந்த பொருளை வாங்கினதுக்கான பர்ச்சேஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் யாராவது இஷ்யூ பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு நீங்க பே பண்ண ரசீது இருக்கும்ல, ரெசிட் இருக்கும்ல, கேஷ் பே பண்ணது, அந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. ஆல் த பேப்பர்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் எவிடன்சஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஆனால் அதை பார்த்தாலும் கூட உங்களுக்கு சரி இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, அதாவது வெதர் யூ ஹவ் பாட் ஆர் நாட், அதாவது நீங்க இந்த பொருளை 1000 அரிசி மூட்டைய வாங்குனீங்களா இல்லையாங்கிறது என் டவுட் கிடையாது. நீங்க வாங்கியிருக்கீங்கன்னே வச்சுப்போம். அதாவதாகப்பட்டது பர்ச்சேஸ்ன்றது நடந்திருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அந்த நீங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த 1000 மூட்டை அரிசி இன்னமும் குடவுன்ல இருக்கான்னு எனக்கு டவுட். அப்ப உங்க டவுட் என்னன்னா, உள்ள இன்வென்டரி இருக்கா இல்லையான்னு. அப்ப இன்வென்டரி இருக்கா இல்லையான்றதுக்கு எந்த எவிடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? பர்ச்சேஸ்க்கான என்டையர் இன்வாய்ஸோ இல்ல ரசீதோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? உங்களோட டவுட் பூர்த்தி பண்ணிடுமா? டவுட்ட கிளியர் பண்ணிடுமா? will your doubt be clarified if you see the purchase invoice? ஆகாது. எப்ப தெரியுமா ஆகும்? நேரடியா போய் குடவுன்ல பார்த்துட்டு இன்வென்டரி இருக்கான்னு செக் பண்ணாதான் உங்க டவுட் கிளாரிஃபை ஆகும். அப்ப உங்க டவுட் எப்படிப்பட்ட டவுட்டோ அந்த டவுட்டுக்கு ஏத்த மாதிரி தான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதுக்கேத்த மாதிரி எவிடன்ஸ் வேணும். உனக்கு அங்க உனக்கு அந்த இடத்துல இன்வென்டரிங்கிற ஒண்ணு குடவுன் இருக்கானே டவுட்டா இருக்குன்னா, நீ இன்வென்டரி இருக்கான்னு போய் பார்த்தா தானே உனக்கு கிளாரிஃபை ஆகும். இல்ல சிசிடிவிலயாவது பாரு, அங்க 1000 மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்களான்னு போய் எண்ணி பாரு. நேர்ல போய் பார்த்தாதான் உனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, நேர்ல போய் பார்க்கிறதுக்கு பேரு அப்ராப்ரியேட் எவிடன்ஸ். அப்ப எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்? அடிக்குவேட்டான எவிடன்ஸ் இருக்கணும். அந்த அடிக்குவசி எப்படி சொல்லியிருக்காங்க? சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட். போதுமான அளவு எவிடன்ஸும் வேணும். அதே மாதிரி அப்ராப்ரியேட்டா இருக்கணும் அந்த எவிடன்ஸ். எனக்கு அங்க இன்வென்டரி இல்லையா இருக்கா இல்லையான்னு டவுட். அப்ப இன்வென்டரி இருக்கா இல்லையா நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டு கொண்டு வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொடுக்குற. இதை பார்த்தா எனக்கு எதாவது தெரியுமா? நீ வாங்கியிருக்கேன்னு நான் நம்புறேன்யா. ஓகே நீ வாங்கியிருக்க. வாங்கினது குடோன்ல வச்சிருக்கே, வேற யாருக்கும் வித்துட்டியா பிளாக்ல? எனக்கு எப்படி தெரியும்? நான் இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு டவுட்னா, இருக்கா இல்லையாங்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நமக்கு தேவையான எவிடன்ஸ் என்னன்னா, அந்த இடத்துல நம்ம போய் செக் பண்றதுதான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன். அதைத்தான் நம்ம பண்ணி ஆகணும். இல்ல வர்ச்சுவல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அந்த சிசிடிவி போட சொல்லுங்க. அங்க இருக்கிற சிசிடிவியோட லைவ் டெலிகாஸ்ட் நீங்க பாருங்க. அந்த இடத்துல இருக்கிறவன் யாரையாவது ஒருத்தன் அங்க இருக்கிற எம்ப்ளாயி கிட்ட சொல்லி அங்க இருக்கிற ஒரு மூட்டையா இங்க இருக்கிற மூட்டையை அந்த பக்கம் எடுத்து போட்டு கவுண்ட் பண்ண சொல்லு. அவன் கவுண்ட் பண்ற ப்ராசஸ் நீ பாரு. இதுதான் அப்ராப்ரியேட் எவிடன்ஸே தவிர பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இருக்கு, அதான் நான் சொல்லிட்டோம்ல வாங்கியிருக்கோம் ப்ரூவ் பண்றோம்ல, அப்புறம் என்ன நீங்க அங்க இருக்கு நான் கேக்குற நான் நல்லா சொல்றது புரியுதா? அப்ராப்ரியேட் எவிடன்ஸ்னா இருக்காங்கிற கேள்விக்கு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. வாங்கியிருக்கிறதுக்கான ரசீது இருக்காங்கிற டவுட்டுக்கு பதில் ஆகாது. அப்ப எந்த டவுட்டுக்கு எந்த எவிடன்ஸ் மேட்ச் பண்ணணுமோ அதுக்கு பேரு தான் அப்ராப்ரியேட்னஸ். அப்ப நான் வந்து உங்க ஒரு கம்பெனில இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, எப்படி இருக்கு என்ன இதுன்னு நம்ம பார்க்கணும். போதுமான அளவு டிரான்சாக்ஷன்ஸ் நான் செக் பண்ணி போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்றேன்னா, நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்றேன்னா, அப்ப குவான்டிட்டி ஆஃப் த எவிடன்ஸ் அப்படிங்கிறது சஃபிஷியன்சிமா, குவாலிட்டி ஆஃப் த எவிடன்ஸ் அப்படிங்கிறது அப்ராப்ரியேட்னஸ். எதை தேடுகிறேனோ அந்த தேடுதலுக்கு ஏத்த மாதிரி எனக்கு பதில் வேணும். அது அப்ராப்ரியேட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இது ரெண்டுமே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்க ஒரு என்ட்ரி கூட ஃபைனலா நீங்க பேலன்ஸ் ஷீட்டை கம்பைல் பண்ணும்போது மிஸ் பண்ணக்கூடாது. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல 318 என்ட்ரி இருக்குன்னா 318 என்ட்ரியும் பேலன்ஸ் ஷீட்ல ரெப்ளிகேட் ஆகணும். 318 என்ட்ரியும் பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L ப்ரிப்பரேஷன்ல வந்தாகணும். ஒண்ணு கூட ஒமிஷன் இருக்கக்கூடாது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புது வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒண்ணு, எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. டோன்ட் ஒமிட் எனிதிங். ஒமிஷன் ஷுட் நாட் ஹேப்பன். அதே மாதிரி அடுத்த வார்த்தை நீங்க என்ன கத்துக்கிறீங்க இந்த இடத்துல? நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னா கம்பைலேஷன். வாட் இஸ் மென்ட் பை கம்பைலேஷன்? கம்பைலேஷன் என்ன தெரியுமா? கம்பைலேஷன்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு, ஓகேவா, உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்
இருக்கும் பேசிக்கா ஜேர்னல் லெட்ஜர் இருக்கும். அதுல இருந்து P&L அப்புறம் பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ரெடி பண்றாங்கல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேரு கம்பைலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? கம்பைலேஷன். அப்ப புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து P&L பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பேரு கம்பைலேஷன். அப்படியாக ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து P&L பேலன்ஸ் ஷீட்டை கம்பைல் பண்ணும் பொழுது எந்த ஒரு என்ட்ரியை கூட ஒமிட் பண்ணக்கூடாது, ஒமிஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பிரசன்ட் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது, அதாவது அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, என்னென்னலாம் நீங்க சொல்ல வரீங்களோ, ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் யூ வாண்ட் டு புட் அவுட், எல்லாம் நீங்க என்னென்னலாம் வந்து புட் அப், என்னென்ன சொல்ல போறீங்களோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே எப்படி இருக்கணும்னா அப்படியே ரொம்ப கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும், எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிகுவிட்டினா குழப்பம், குழப்பவாதின்னு அர்த்தம். ஆம்பிகுவிட்டி அப்படின்னா குழப்பம்னு அர்த்தம். அன்ஆம்பிகுவஸ், அன்ஆம்பிகுவஸ்னா குழப்பமற்ற தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்ப்பா? கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரான கிளாசிபிகேஷன் வேண்டும். நான் இந்த வேர்ட்ஸ் எழுதிடுறேன், அப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு ஈஸியா இருக்கும். நீங்களும் நான் எழுத 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 கூடவே எழுதிட்டு வாங்க. கிளாசிபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்க்ளோஷர். அப்ப ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி உங்களை ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ண சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி கிளாசிபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளாசிபிகேஷனா ஒரு செலவை பண்ணிருக்கீங்க, அந்த செலவு வந்து சில டைம் சொல்லுவாங்கல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன கேபெக்ஸா இல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு கேட்பாங்க. ரெவென்யூனா ரெவென்யூவா பிரிங்க, கேபெக்ஸ்னா தான் கேபெக்ஸ்ல போடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா அன்ஆம்பிகுவஸா இருக்கணும். ஓகே. பிளஸ் அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா அதுல இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பர் கிளாசிபிகேஷனா இருக்கும். கேபெக்ஸ்னா கேபெக்ஸ்ல போடு, ரெவென்யூனா ரெவென்யூல போடு. டிஸ்கிரிப்ஷன் ஷுட் பி பர்ஃபெக்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் என்னவா நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க ஒரு 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க, எந்த மெத்தட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம்னா அதுல நீங்க ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் த மெத்தட் வி ஹவ் சோசன், இது இப்படிதான் பண்ணிருக்கோம். டிஸ்க்ளோஷர் ஆஸ்பெக்ட்லாம் இருக்கு. அப்ப அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல சொல்லுவாங்க நீங்க எந்த அக்கவுண்டிங் பாலிசி சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க என்னென்னலாம் அக்கவுண்டிங் பாலிசியை யூஸ் பண்ணி இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பிரசன்ட் பண்ணிருக்கீங்களோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல உங்ககிட்ட கேட்கக்கூடியது 3 தான். உங்களோட என்ட்ரிஸை ப்ராப்பரா கிளாஸிஃபை பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனை ப்ராப்பரா கொடுங்க, டிஸ்க்ளோஷர் ப்ராப்பரா கொடுங்க. இந்த 3 வார்த்தையும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பிரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவான்னு பாருங்கோ. அது என்ன ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ? இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ நான் இப்ப சொல்லி கொடுத்துடுறேன், ஏன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா என்னன்னு பார்த்துலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இருந்தா என் திருப்திக்கு நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். வாட் டு யூ மீன் பை ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ? ட்ரூனா என்ன? உண்மையாக, உண்மைக்கு புறம்பாக எதுவும் அல்லாமல் அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரிவிக்கப்பட்டிருக்க அத்தனை விஷயம் உண்மைதான், உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் இது, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ட்ரூனா ட்ரூ தான், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, பொய்யான விவகாரம் அதுல எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் ட்ரூக்கு மீனிங். அப்புறம் இந்த ஃபேர் வியூ. இப்ப ஃபேர் வியூனா நமக்கு, நம்ம மக்களுக்கு ஃபேர்னா அப்படியே அழகா இருக்கிறது இல்ல கலரா இருக்கிறது, இதான் ஃபேர்னு தெரியும்ல. ஆக்சுவலா ஃபேர் அப்படின்னா என்னன்னா நியாயமான. இந்த இடத்துல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நியாயமான அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஜென்ரலா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரூ அண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரூ அண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ட்ரூ அண்ட் கரெக்ட்னா என்ன மீனிங்? உண்மையா இருக்கணும், இருக்கிற இன்ஃபர்மேஷன் உண்மையா நடந்திருக்கணும், உண்மையான சேல்ஸ் இருந்தா தான் சேல்ஸ்னு என்டர் பண்ணணும், உண்மையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா தான் பர்ச்சேஸ்னு என்டர் பண்ணணும். இதுதான் உண்மை, நடந்ததை மட்டும் சொல்றது, இது உண்மை. கரெக்ட்னு என்ன தெரியுமா? இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது 12,315 ரூபாய் 90 காசுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா கரெக்ட் என்ன தெரியுமா? பர்ச்சேஸ் நீ கொண்டு வந்து போடும்போது 12,315 ரூபாய் 90 பைசான்னு எக்ஸாக்டா போடணும். நீ செலவு பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோயேன், செலவு பண்ணும்போது என்ன பண்ணிருப்ப? ஒரு 1000 ரூபாய் கையில எடுத்துட்டு போய் என்னென்ன பொருள் வேணுமோ ஆபீஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி வாங்குறதுக்காக போயிருப்ப. நீ அன்னைக்கு போயிட்டு வரும்போது ஷேர் ஆட்டோல போயிருப்ப, அங்க ஆட்டோல போயிருப்ப, எல்லாம் வந்திருப்ப. ஆனா எக்ஸாக்டா உனக்கு கணக்கு தெரியாது. இப்ப நீ என்ன பண்ணிடுவேன்னா ப்ராபப்ளி ஒரு 700 ரூபாய் நீங்க ஆபீஸோட ஸ்டேஷனரிக்காக ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அப்புறம் கிளம்பி போன ஒரு ஆட்டோக்காக கொஞ்சம் ரெடி பண்ணிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்? ரவுண்ட் ஆஃபா 1000 rupees ஃபார் ஆஃபீஸ் சப்ளைஸ்ன்னு போட்டுருவார்.
இது உண்மையா? ஓகே, உண்மைதான். ஆனா கரெக்டா ஃபிகர் இது. 1000 ரூபாய் பென்சில் வாங்குனீங்களா? 1000 ரூபாய்க்கு பென்சிலும் பேனாவும் ஸ்கேலும் இருக்கா? இல்ல. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குல்ல. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இது கரெக்டான்னு கேட்டா, இந்த 1000 ரூபீஸ்க்கு ஸ்டேஷனரி வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, இது தப்பு. இது கரெக்ட்டே கிடையாது. இது இன்கரெக்ட் தானே. ஏன் இது இன்கரெக்ட்? ஏன்னா அந்த டீவியேஷன் அந்த இடத்துல இருக்கு. 700க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு 200 ஆட்டோக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 200 கொண்டு போய் நான் டிரான்ஸ்போர்ட்ல தான் போடுவேன். 700 தான் கொண்டு போய் நான் வந்து ஸ்டேஷனரியில போடுவேன்னு சண்டை போடாம, இது ஒரு சல்பி மேட்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபீஸ் நீங்க ஆஃபீஸ்ல போட்டுட்டீங்கன்னா, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் இல்ல ஆஃபீஸோட ஸ்டேஷனரின்னு போட்டுறீங்கல்ல. இதனால இது என்ன ஆயிடுன்னா ட்ரூ அண்ட் கரெக்ட்னு ஒருத்தர் சொல்லும் போது பின் பாயிண்ட் ஒரு பைசா மிஸ்டேக் இருக்காது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூனா என்ன தெரியுமா? ட்ரூ அண்ட் கரெக்ட் நம்ம சொல்லிட்டோம்னா அது என்ன அர்த்தம் ஆயிடும் தெரியுமா? கம்ப்ளீட்டா 1 ரூபாய் கூட குறையாது கூடாது. எல்லாமே கரெக்ட். சூப்பர் பெர்ஃபெக்ட். தட் இஸ் நாட் ஈவன் 1 ரூபாய் கம்மி கிடையாது, 1 ரூபாய் கூட கிடையாது. போட்டிருக்க எல்லாமே கரெக்ட்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட்டரால கொடுக்க முடியாது. ஏன் ஆடிட்டரால கொடுக்க முடியாதுன்னா, பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடிட்டர் 100% ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் அவர் செக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க பண்ணுவீங்கடா பிசினஸ் 12 மாசத்துக்கு 12 மாசம் நீங்க பண்ற விஷயத்த நான் செக் பண்ணணும்னா எனக்கு 12 மாசம் ஆகாதா? நீங்க 12 மாசம் நீங்க ஒரு 2000 எம்ப்ளாயிஸ வச்சுக்கிட்டு 200 2000 லேபரரை வச்சுக்கிட்டு 200 மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயிஸ வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து பண்ற விஷயத்த நான் ஒரு ஆளா 12 மாசம் உட்கார்ந்தா கூட என்னால முடிக்க முடியாது. நான் என்னோட எக்ஸ்பர்ட், ஸ்கில்லு, காம்பிடன்சி, இதர பல மேட்டர் எல்லாத்தையும் நான் மண்டக்குள்ள போட்டு நான் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை பார்க்கலாம். ஆனா 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் என்னால செக் பண்ண முடியுமா? முடியாது. அங்கேயே டவுன் ஆயிடுறோம்ல. நம்ம அங்கேயே நம்மளால முடிவு பண்ணிடணும். நம்மளால ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ கொடுக்க முடியாது. ஏன்னா கரெக்ட்னஸ் பத்தி நம்ம வந்து சொல்லணும்னா 100% எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடணும். 100% நம்ம செக் பண்றோமா? பண்ண முடியாது. ஏன்னா நீங்க பண்ணிருப்பீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் 1,50,000 டிரான்சாக்ஷன்ஸ் யூ மஸ்ட் ஹவ் டன் லாஸ்ட் 1 இயர்ல. அது எப்படி என்னால செக் பண்ண முடியும்? நான் மனுஷனா மாடா? மாடு கூட இல்ல. மாடு கூட லெபாரியஸ் ஜாப் தான் செய்யும். நான் மனுஷனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நினைச்சா 1,50,000 டிரான்சாக்ஷன் செக் பண்ணலாம். என்னால பண்ண முடியாது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்னா என்னோட ஸ்கில், எக்ஸ்பர்டீஸ் இதை என்னால யூஸ் பண்ண முடியும். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடிட்டர் ஆடிட் செய்யும் பொழுது அவருடைய மெயினான லிமிட்டேஷன் என்ன தெரியுமா? ஆடிட் பண்ணும்போது சில லிமிட்டேஷன் இருக்கும். என்ன லிமிட்டேஷன்? என்னது? என்னால் 100 டிரான்சாக்ஷன் செக் பண்ண முடியாது. 100% என்னால செக் பண்ண முடியாது. இந்த 100ல இருந்து ஒரு செலக்டிவா நான் என்ன பண்ணுவேன்? ப்ராபபிலி ஒரு 30% எடுத்து செக் பண்ணலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாம்பிளிங்னு பேரு. அப்ப நான் செக் பண்றதே சாம்பிள் பேசிஸ்ல செக் பண்றேன். என்னால எப்படி ட்ரூ கரெக்ட் அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் என்ன பண்ண 30% செக் பண்ணுவேன். இந்த 30% ஒன்றும் பெரிய அளவுல வந்து பிரச்சனை இல்லைன்னா நான் அழகா என்னன்னு சொல்லிடுவேன், ட்ரூ அண்ட் ஃபேர்ன்னு கொடுத்துருவேன். வாட் இஸ் ஃபேர்? ஃபேர்னா 100% கரெக்டா இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குப்பா, கரெக்டா இருக்குப்பா. ஓகே, இட் இஸ் ஃபேர். இட் இஸ் பிரசன்டிங் அ ஃபேர் வியூ. பட் இட்ஸ் நாட் கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்டா 700 ஃபார் தி ஸ்டேஷனரி, 200 ஃபார் ஆட்டோ, 100 ருபீஸ் கேஷ் பேலன்ஸ் அவட்ட இருந்துச்சு. ஆனா ரீஃபண்ட் பண்ணல. 100 ரூபாய் தானே போன்னு சொல்லி விட்டுருவாங்க. அது வேணா கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்ட பேருக்கு ஆயமா வருவாங்க. அக்கா ஹார்பிக் வாங்கணும்க்கா, இதை வாங்கணும், ஏர்விக் வாங்கணும், டிஷ்யூ பேப்பர் வாங்கணும், காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம காசு கொடுப்போம். அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு பில்லு கொடுப்பாங்க. சில நேரம் அந்த பில் கையில எடுத்த பில் மாதிரி இருக்கும். இவ்வளவு தூரம் வாங்கணும்னு கேட்பாங்க. ஓரளவுக்கு அந்த ஜோன்ல வந்துட்டா போதும். 50 100 முன்ன பின்ன சரி ஓகேன்னு விட்டுருவோம். அதெல்லாம் கூட விடாம நீங்க கரெக்டா ரெக்கார்ட் பண்ணாதான் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ. அது நம்மளால கொடுக்க முடியாதுன்றதுனால ட்ரூ அண்ட் ஃபேர் வியூக்கு நம்ம செட்டில் ஆயிட்டோம். அப்ப ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கான்னு பாப்பாரு. எதுல பாப்பாரு? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் வாட்? ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஆடிட்டரால செக் பண்ண முடியுமே தவிர ட்ரூ அண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப ட்ரூ அண்ட் கரெக்டா இருக்கா? ட்ரூவாவும் இருக்கணும், கரெக்டாவும் இருக்கணும். அது எப்ப நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் பர்ச்சேஸ் மட்டும் செக் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நம்மகிட்ட வேலை சொல்லுவாங்க. ஆடிட்டர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இவ்வளவு படிச்சிருக்கீங்க, எனக்கு இதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்களேன். நான் ஒரு கம்பெனியை வாங்க போறேன். அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் ஃபுல்லா வந்து 1.5 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த 1.5 கோடி சேல்ஸ் உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்கு கரெக்டா பார்த்து சொல்லுங்க சார். அப்பதான் என்னால அந்த கம்பெனி வாங்க முடியும்னு உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்து கேட்கிறாருன்னா, அவர் ஆடிட் எல்லாம் பண்ண சொல்லல உங்களை. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 1.5 கோடி சேல்ஸ் மொத்த டிரான்சாக்ஷன் செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சார்ன்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள மொத்த டிரான்சாக்ஷன் ஒரு 700 டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 700 டிரான்சாக்ஷன் 1 by 1 பக்காவா செக் பண்ணி நீங்க சர்டிபிகேஷன் கொடுப்பீங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க? சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. என்னென்ன வெதர் அந்த 700 டிரான்சாக்ஷன் ரெப்ரசென்டிங் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிரான்சாக்ஷன்
நிஜமாவே ட்ரூ அண்ட் கரெக்டா இல்லையான்னு. அந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட்ங்கிறது வேற. நம்ம இப்ப ஜென்ரலா பாக்குறது ஆடிட் தானே. ஆடிட்ல 100% டிரான்சாக்ஷன் செக் பண்ண முடியாததுனாலதான் நம்ம ட்ரூ அண்ட் ஃபேர் வியூக்கு போயிட்டோம். ஓகேவா? டன்னா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது எல்லாமே நமக்கு இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாதிரி ஆடிட்டிங் அப்படிங்கிறது அஷூரன்ஸ் தான் கொடுக்கும். அஷூரன்ஸ்னா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வார்த்தையுமே புது வார்த்தை. ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்பவுமே அப்பா அப்படி ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கத்துக்கிறீங்க எல்லா வார்த்தையுமே. அப்ப ஆடிட் அப்படிங்கிறது என்னன்னா அஷூரன்ஸ்னு அர்த்தம். அஷூரன்ஸ்னா என்ன? ஓகேப்பா நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன கேரண்டியை கொடுக்க முடியும்? நான் கேரண்டி பண்றேன்யா, கண்டிப்பா இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப கேரண்டினா 100% எல்லாம் கரெக்ட்னு அர்த்தம். விச் இஸ் நத்திங் பட் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ. அது ஆடிட்டரால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன அதே ரீசனால தான் அவரால் 100% ஃபுல்லா செக் பண்ண முடியாது. அதுக்கு டைமும் கிடையாது அவருக்கு. நீங்க 12 மாசம் பண்ண பிசினஸ் அவர் 2 மாசத்துல செக் பண்ணணும். அவரும் அவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. இல்ல அவரும் அவங்க டீம் 10 12 பேர் இருப்பாங்க. இவங்க 12 13 பேர் சேர்ந்து மொத்தத்தையும் பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால ஓரளவுக்கு தான் உங்களால பார்க்க முடியும். சரி, ஓரளவுக்குன்னா என்ன நீங்க அப்ப ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? சும்மா தான் பார்ப்பீங்களா? அப்படிலாம் இல்ல, பார்ப்பாங்க. இம்பார்ட்டண்டா இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பார்ப்பாங்க. மேஜரா எந்தெந்த இடத்துல எங்கெங்க மிஸ்டேக் நடக்கும்னு அவங்களோட ப்ரொஃபஷனல் காம்பிடன்சி வச்சு அவங்களால பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா 100% கேரண்டி அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா 99 டிரான்சாக்ஷன் செக் பண்ணிட்டு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் விட்டுருப்பாங்கப்பா. ஆனா அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு ஃப்ராட் வேலை நடந்திருக்கும். அந்த ஃப்ராட ஆடிட்டரால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஃப்ராட் வேலை செய்யறவன் என்னை விட கிரிமினலா இருப்பான். ஒரு ப்ரொஃபஷனல் ஆடிட்டரை விட ஃப்ராட் வேலை பண்றவங்க கிரிமினலா இருப்பாங்க. அவங்க சொபிஸ்டிகேட்டடா அதை பண்ணுவாங்க. சொபிஸ்டிகேட்டட் ஃப்ராடு அப்படி அழகா அதை கன்சீல் பண்ணுவாங்க, மறைச்சிடுவாங்க. கன்சீலிங் த ஃப்ராட். சொபிஸ்டிகேஷனா அதை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம 2 3 பேர் சேர்ந்து பண்ணுவானுங்க. கல்யூஷன் சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க. கல்யூடிங். 2 3 பேர் ஒன்னா சேர்ந்து மறைப்பாங்க. மறைச்சு 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 செய்வாங்க. அது சொபிஸ்டிகேட்டடா பண்ணுவாங்க. கன்சீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் என்ன இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டியா? நான் என்ன போகும்போதே உள்ள போகும்போது எனக்கு நல்லா தெரியும் நீங்க கம்பெனில கண்டிப்பா ஃப்ராட் பண்ணிருக்கீங்க, அந்த எண்ணத்தோடய நான் போறேன் ஆடிட் பண்ண? ஆடிட் பண்றதுக்கு ஆடிட்டர் உள்ள போகும்போது எந்த எண்ணத்தோட போவார் தெரியுமா? எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா பாத்துடலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டோட தான் உள்ள போறாரு. தவிர நீ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க, ஃப்ராட் நடந்திருக்கு, நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் பார் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன்ல தான் ஏதோ ஒண்ணு ப்ரையரா நீ தெரிஞ்சுக்கிட்டு அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போவ. கன்ஃபார்மிங் வெதர் ஃப்ராட் இஸ் தேர் ஆர் நாட். அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். ஆடிட் அப்படிங்கிறது ஜென்ரலான பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா இல்லையா, கரெக்டான ஃபேர் பிரசன்டேஷன் இருக்கா, ஓகேவா, பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி பண்ணிருக்காங்களா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணிருக்காங்களா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு நீங்க ஜென்ரலா பண்ணக்கூடிய ஒரு செக்அப். இந்த செக்அப் 100% நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ இன்வெஸ்டிகேஷன் வேற, ஆடிட் வேற. ஆடிட்டால என்ன கொடுக்க முடியும்? அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும். இந்த அஷூரன்ஸ் கண்டிப்பாக கேரண்டி கிடையாது. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆடிட்டிங் ப்ரொவைட்ஸ் ஒன்லி அஷூரன்ஸ். புரியுதா? சோ நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கும் போது டெஃபினட்டா அப்பாடா ஓகே இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு தடவை ஆடிட்டர் கண்ணில் பட்டிருக்கு, ஆடிட்டர் பார்த்திருக்கார் அப்படின்னா ஓகே. அவர் பார்த்திருக்காருன்னா கொஞ்சமாச்சும் நம்ம அதை ரிலே பண்ணலாம்ப்பா. என்னதான் இருந்தாலும் அப்படிப்பட்ட அவரு ஆடிட்டே பண்ணியிருந்தா கூட அவர் கண்ணுல சிக்காம சில பேர் ஃப்ராட் வேலை பண்ணிருக்கலாம். அந்த ஃப்ராட் ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட வெளியில வரலாம். அந்த ஃப்ராடு வேலையை யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஃப்ராடு வெளியில வந்துருச்சுன்றதுக்காக ஆடிட்டர் சரியா ஆடிட் பண்ணலன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆடிட்டர் அப்படிங்கிறவரு அவர் முழுக்க முழுக்க ப்ராப்பரா கம்ப்ளீட்டா எஃபிஷியன்டா உட்காந்து பிளானை போட்டு இப்படி ஆடிட் பண்றோம் அப்படி ஆடிட் பண்றோம், டே 1 இங்கே போறோம், டே 2 அதை செக் பண்றோம், மை டீம் என்கேஜ்மெண்ட் டீம் சொல்லுவாங்க, என்கேஜ்மெண்ட் டீம் நான் சொல்லலாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படிலாம் சொல்லி ப்ராப்பரா ஸ்கில் செட்டோட காம்பிடன்ஸோட டியூ கேரோட டிலிஜென்ட்டா ஒரு மனுஷனோ உட்காந்து அவரும் அவருடைய டீமும் உட்காந்து 67 நாள் ப்ராப்பரா எல்லாத்தையும் பண்ணாலுமே கூட அவர் கண்ணுல சிக்காம போறதுக்கு எரரும் இருக்கலாம், ஃப்ராடும் இருக்கலாம். ஏன்னா ஆடிட் அப்படிங்கிறதே சாம்பிளிங் பேசிஸில் செய்யப்படுவது. அந்த இடத்துல 100% ஃபுல் ப்ரூஃபா தேடி போகாதீங்க. பட்
மெஜாரிட்டியா ஒரு ஆடிட்டர் உண்மையா எல்லாம் கரெக்டா பண்ணாருன்னா 70% 80% அவர் கண்டுபிடிச்சிருவாரு. பட் அவர் கண்ணில் மாட்டாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வந்து யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா? அப்ப யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது யாரு? அது ஒரு புது வார்த்தைல. யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யார் தெரியுமா? ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஷேர் ஹோல்டர்ஸ். கவர்மெண்ட் கூட யூஸ் பண்ணல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரிலீஸ் பண்றோம்னா, ஆடிட் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றோம்னா, அது கவர்மெண்ட் கூட பார்க்கும். ஜெனரல் பப்ளிக் பார்ப்பாங்க. வேற யாராவது பொட்டன்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர் பார்ப்பான். யார் வேணா பார்ப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் காமனான பேர் என்னன்னா யூசர் ஆர் யூசர்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டோ. ஓகேவா? இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களே, ஓகேவா, இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது இருக்கு பாரு. யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போதுமான அளவு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆடிட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அது அஷூரன்ஸ் தான், கேரண்டி கிடையாது. ஓகேவா? டெஃபினட்டா அதை வச்சு ஒரு கிரெடிபிலிட்டி வரும். அப்பாடா இது ஆடிட்டரே பார்த்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பா, அப்ப கிரெடிபிள் தான். கிரெடிபிள் நம்பிக்கை மிக்க, நம்பிக்கைக்கு உரிய அப்படின்னு அர்த்தம். கிரெடிபிள், நம்பலாம்பா இது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது வந்து இது டெஃபினட்டா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். கான்ஃபிடன்ஸ் டு தி யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? எனி டவுட்ஸ் டு யூ ஹேவ்? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங்கை முடித்து விட்டோம். அதுக்கு அடுத்த ஹெட்டிங் எங்கே போகிறோம்? இன்டர் டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். இது ஒரு மொக்க டாபிக். இது வந்து ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங்கை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. அவருக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அக்கௌண்டிங் எப்படி இருக்குன்னு புரியணும். டெபிட் கிரெடிட் புரியணும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி தான் நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும்னா அது தெரிஞ்சிருக்கணும் டெஃபினட்டா. அப்ப அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆடிட் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி தான் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணணும்னா கம்பெனிஸ் ஆக்ட் தெரிஞ்சுக்கணும், விச் மீன்ஸ் லா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி டெப்ரிசியேஷன் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணலாம், என்ன ஏது அதெல்லாம் தெரியணும்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாவே நீங்க ஆடிட் பண்ண போகும்போது எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னடா இது ஐடி செக்டர்ல எல்லாரும் 20-30% ப்ராஃபிட் கோட் பண்றாங்க, ஏன்னா இவன் மட்டும் லாஸ்ங்கிறான், என்னமோ மிஸ்டேக்கா இருக்கு. அப்ப ஜென்ரலான கண்ட்ரியோட போக்கு எப்படி இருக்கு, ஜென்ரலா எக்கானமி பூம்ல இருக்கா டிப்ரெஷன்ல இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சா அதை வச்சு உங்களுக்கு ஆடிட் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி நிறைய வரும், நிறைய உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப எக்கனாமிக்ஸ் தெரியணும், மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும், ஏன்னா சாம்பிளிங் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும், மேக்ஸ் தெரியணும், ஆடிட் தெரியணும், அக்கௌண்டிங் தெரியணும், எக்கனாமிக்ஸ் தெரியணும், வேற என்ன பாருக்கு, லா தெரியணும். இது எல்லாத்தையும் சேர்ந்து கரைச்சி குடிச்சிட்டு தான் ஆடிட்டரா வரணும். அதனால தானே நம்ம ஆடிட்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் படிக்கிறோம்? ஐடி படிக்கிறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறோம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம், சம்மந்தமே இல்லாம எல்லாத்தையும் படிக்கிறோம்ல. ஆனா நமக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இட் இஸ் ஆல் சம்மந்தப்படுத்திஃபைடு. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் டிசிப்ளினரி. டிசிப்ளின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் டிசிப்ளின். டிசிப்ளினா ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இன்டர் டிசிப்ளினா எல்லாம் சேர்ந்து கரைச்சி குடிச்சாதான் நம்மளால ஆடிட்டர் ஆக முடியும்னு சொல்றாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நீங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். எம்சிக்யூஓ அல்லது பெருசா வந்து ஒன்றும் கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? ஸோ சும்மா வேணா இந்த ப்ளூ கலர் டப்பா மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது நீங்களே படிச்சா புரியும். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் என்ன அதுல சொல்லுவாங்க, விச் ஆர் நத்திங் பட் ரிசல்ட் ஆஃப் ஓவரால் அக்கவுண்டிங் ப்ராசஸ். லா ஏன் படிக்கணும்? குட் நாலேஜ் ஆஃப் பிசினஸ். எக்கனாமிக்ஸ் ஏன் படிக்கணும்? ஓவரால் எக்கனாமிக் என்வாயன்மெண்ட் தெரியணுமா. அப்புறம் வேற என்ன? பிஹேவியரல் சயின்ஸ் தெரியணும். அப்பதான் மத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க பொய் சொல்றாங்களா, உண்மை சொல்றாங்களா, கண்ணை உருட்டுறாங்களா, பயப்படுறாங்களா, ஸ்வெட் ஆகுதா, அதெல்லாம் தெரியுமா. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும், ஏன்னா சாம்பிளிங் எல்லாமே வந்து மேக்ஸ் தான். அப்புறம் அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்றாங்க, டேட்டா ப்ராசஸிங் எப்படி பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில 2000 பேர் வேலை செய்வாங்க. காலை 9 மணிக்குள்ள உள்ள போய் லைன்ல உட்காந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில. அப்ப கார்மெண்ட்னா இது துணி இல்ல லெதர் இண்டஸ்ட்ரியில எங்க போய் உள்ள போய் ப்ராசஸ் 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கணுங்க. 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கணும்னா எல்லாரும் உள்ள கடன் வந்தாகணும். 2000 பேர் அட் அ டைம்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி எல்லாரும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க? போய் நோட்ல எழுதி வச்சு போக முடியுமா? ரொம்ப லேட் ஆகும். ஒரு 9:15 வருவான், வந்துட்டு 8:55 வந்துட்டான்னு எழுதுவான். இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள வரும்போது எல்லாரும் வந்து இங்க பஞ்ச் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு கைரேகை பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்கும். அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம்ல நீங்க வச்சு நீங்க உள்ள போயிட்டே இருக்கணும். ஐயோ 2000 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சா எல்லாரும் வந்து 2000 பேர் வந்து வெயிட் பண்றதுக்கே 10 மினிட்ஸ் ஆயிடும் லைன்ல. அந்த 10 மினிட்ஸ்ல 9 மணி தாண்டிடும். பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணணும்? 2000 பேர் உங்ககிட்ட வேலை செய்யறாங்க, 9 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் போது 2000 பேர் லைனுக்கு போகணும்னா மினிமம் உங்ககிட்ட 15-20 மிஷினாவது இருக்கணும். கடன் வருவாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஒரு செகண்ட் தான் ஒருத்தருக்கு. அப்போ ஒரு மிஷின்ல ஒரு 1 மினிட்ல ஒரு 60 பேர் வராங்கன்னா உங்ககிட்ட 20 மிஷின் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்களால வந்து 1200 பேர் கூட உங்களால பஞ்ச் பண்ண முடியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள.
அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த கம்பெனில டேட்டானா என்னம்மா டேட்டா பெரிய என்னம்மா டேட்டா காலையில எல்லாம் 2000 பேரும் கரெக்டா 9 மணிக்குள்ள எத்தனை பேர் வந்தாங்க, 9 மணிக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க, இதுவே ஒரு டேட்டா தான். இந்த டேட்டாவை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, லேட்டா வந்தவங்களுக்கு என்ன பெனல்ட்டி, லேட்டா வந்தவங்களுக்கு சம்பளத்தை பிடிக்கிறாங்களா, என்ன ஏது, இது எல்லாமே டேட்டா தாமா. இந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியணும் ஆடிட்டருக்கு, அப்பதான் என்னால ஆடிட்டே பண்ண முடியும். சரியா? அப்புறம் எஃப்எம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், வெளியில வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு கடன் வாங்கலாம், நம்ம பிசினஸ்க்கு தேவையான பணத்தை வந்து ஷேர் கேபிட்டலா கொடுக்கலாமா, இல்ல டிபென்ச்சரா கொடுக்கலாமா, இல்ல பேங்க் கிட்ட கடன் வாங்கிக்கலாமா, இதெல்லாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல வந்துரும். அப்புறம் அந்த கம்பெனி எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் என்ன, இது எனக்கு தெரிஞ்சாதான் என்னால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்களா இல்லையான்னு என்னால யூகிக்க முடியும். ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி, டேட்டா ப்ராசஸிங், எஃப்எம், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டோட்டலி அன்இம்பார்ட்டன்ட். இது ரொம்பலாம் நீங்க கவனிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி அப்படி இப்படி பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இதுக்கப்புறம் we are entering into objectives of audit. ஓகேவா? just take 2 minutes break. நான் அப்படியே லைன்லயே இருக்கேன். நீங்க ஒரு 2 minutes அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. objectives of audit ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா?